இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி சாது சுந்தர் சிங் அவர்கள் உண்மையில் பாவம் என்பது என்னவென்று தேவன் தனக்கு வெளிப்படுத்திய ஆழமான சத்தியங்களை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். பாவம் என்பது தேவனுடைய சித்தத்தை தள்ளிவிட்டு ஒருவனது சொந்த சித்தத்தின்படி வாழ்வது, உண்மையும் நீதியுமானதை விட்டுவிட்டு தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்ற அதில் இன்பம் காணலாம் என கருதுவது. ஆனால் இவ்வாறு செய்வதால் ஒருவன் உண்மை மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடைவதில்லை. பாவம் தனியான ஒன்றல்ல, அதனை யாரும் உருவாக்கியதாக கூற முடியாது. அது ஒரு நிலைமை. சிருஷ்டிகர் ஒருவரே, அவர் நல்லவர், நல்ல சிருஷ்டிகர். தீமையான ஒன்றை படைத்திருக்க இயலாது. அது அவரது சொந்த இயல்புக்கு எதிரானதாகும். வேறு யாரும் பாவத்தை உருவாக்கவில்லை. முன்பே சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததைத்தான் சாத்தானால் கெடுக்க முடிந்தது. ஆனால் அவனுக்கு எதையும் சிருஷ்டிக்கும் வல்லமை கிடையாது. எனவே பாவம் சிருஷ்டிப்புகளின் ஒரு பகுதி அல்ல, அது தனித்து உருவானதும் அல்ல. அது உண்மையற்ற, தவறுகிற, அழிவுக்குரிய ஒரு நிலைமையை தருவது ஆகும். எடுத்துக்காட்டாக, வெளிச்சம் என்பது உண்மையாகவே நிலைத்திருக்கும் ஒன்று. ஆனால் இருள் அவ்வாறு நிலைத்திருக்கும் பொருள் அல்ல. வெளிச்சம் இல்லாத பொழுது ஏற்படும் நிலையாகும். அதை போன்று பாவமும் தீமையும் தம்மில் தாமே நிலைத்திருப்பவை அல்ல. அது நன்மை இல்லாத இடத்தில் காணப்படும் ஒன்று. தீமையின் இருண்ட நிலை மிகவும் பயங்கரமானது. இதனால் அநேகர் சரியான பாதையை விட்டு விலகிச் சென்று சாத்தான் என்னும் பாறையில் மோதி அவர்களது வாழ்க்கை படகு சின்ன பின்னமாகி நரகம் என்றும் இருளுக்குள் மூழ்கி அழிந்து போகிறார்கள். இதற்காகவே நான் உலகத்தின் வெளிச்சமாக மாமிசத்தில் வெளிப்பட்டேன். இதனால் என்மேல் விசுவாசம் வைப்பவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். ஏனெனில் நான் அவர்களை இருளின் அதிகாரத்தினின்று மீட்டு இருளின் நாமமோ அல்லது அதன் சுவடோ காணப்படாத பரலோக பாக்கியத்திற்கு பாதுகாப்புடன் அழைத்து வருவேன். சிருஷ்டி கர்த்தாவின் பிரசன்னத்திற்கு முன்பாக இந்த இருள் நிறைந்த பாவம் எப்படி பிரவேசித்தது என்று நீங்கள் கேட்கலாம். சாத்தானும் மனிதனும் தங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்ற தம் சுய விருப்பப்படி கட்டளைக்கு புறம்பான தகாத வழிகளில் செயல்பட்டதால் பாவம் தோன்றியது. இப்படிப்பட்ட பாவத்திற்குள் விழாதவாறு ஏன் தேவன் படைத்திருக்க கூடாது என்று நீங்கள் கேட்டால், மனிதன் ஒரு இயந்திரத்தைப் போல் உருவாக்கப்பட்டிருந்தால் தன் சுய விருப்பத்தின்படி செயல்பட்டு அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சியை அவன் அடைய முடியாமல் போயிருக்கும் என்பதே அதற்கு பதிலாகும். ஆதாமும் ஏவாளும் ஒரு பாவமில்லாத நிலையில் வாழ்ந்து வந்ததால் பொய், ஏமாற்றுதல் போன்ற காரியங்களை அறியாது இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் சாத்தானின் தந்திர ஏமாற்று வலையில் விழுந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட பாவம் பிரவேசிக்காத நிலையில் பெருமை என்ற ஒன்று இருந்ததை அறியாதவனாக இருந்த நிலையில் அந்த பெருமை அவனுக்குள் பிரவேசித்ததால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆனாலும் இப்படிப்பட்ட பாவம் மனுக்குலத்திற்குள்ளும் சாத்தானிலும் பிரவேசித்ததாலும் தேவன் தம் சர்வ வல்லமையினால் ஒரு புதிய நிலையை நமக்கு கொடுத்து பாவ நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்தார். ஒரு குஷ்டரோகியின் உடல் அவன் வியாதியின் காரணமாக மரத்து போய் உணர்ச்சியற்றதாக காணப்படுவது போல பாவத்தின் விளைவாக மனிதனின் இருதயமும் மனதும் மழுங்கி போய் உணர்வற்றதாக காணப்படுவதால் தன் பாவத்திற்காக அவன் வருத்தப்படுவதோ அல்லது வேதனைப்படுவதோ இல்லை. ஆனால் அவர்கள் பயங்கரமான அழிவை சந்திக்கும் சமயத்தில் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் நேரிடும். நீரில் மூழ்குபவனின் தலைக்கு மேல் டன் கணக்கில் எடையுள்ள தண்ணீர் இருந்தாலும் அவன் மூச்சு திணறி இறக்கும் வரைக்கும் அதன் எடையை அறியாதது போல பாவத்தில் மூழ்கி கிடக்கும் அநேகர் அந்த பாவத்தின் சுமையை உணர மாட்டார்கள். ஆனால் நீரில் இருந்து வெளியேறி வந்து உதவியை நாடுகிறவன் நீரின் பாரத்தை உணருகிறான். அதை போன்று பாவத்தின் பாரத்தை உணருகிறவன் மனம் திரும்பி என்னிடத்தில் வருகிறவன் இலவசமாக மெய்யான இளைப்பாறுதலை கண்டடைவான். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் என்று மனுஷகுமாரன் கூறுகிறார். மரணம் நேரிடுவதற்கு முன்னர் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் செயலிழந்து பலவீனமாக காணப்பட தேவையில்லை. உடலின் இதர அவயவங்கள் எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தாலும் இருதயத்திலோ அல்லது மூளையிலோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மாத்திரம் போதும்.
வாழ்க்கை முடிந்து போகும். அதே போன்று ஒரு சிறு பாவத்தின் நச்சுத்தன்மையின் விளைவாக மனதும் இருதயமும் பாதிக்கப்பட்டால் போதும், அது ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, முழு குடும்பத்தையோ அல்லது நாட்டையோ, ஏன் அது ஒரு இனத்தையோ பாதித்துவிடும். ஆதாமின் பாவம் இத்தகைய தன்மையுடையதாயிருந்தது. என்னிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பியிருந்தால் முழு மனுக்குலத்திற்கும் நித்திய ஜீவனை கொடுக்க அது வல்லது. பாவம் என்பது ஒரு மாயமான தோற்றமோ அல்லது ஒரு கற்பனையோ அல்ல, ஆனால் அது மனிதனின் தீய எண்ணங்களின் செயல்பாட்டால் ஏற்பட்ட ஆவிக்குரிய இருளின் நிலை. பெரிய அம்மை என்னும் நோய் குறுகிய காலத்தில் நிரந்தரமாக ஒரு மனிதனின் அழகிய தோற்றத்தை கெடுத்து ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்தை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துவது போல, பாவமாகிய தீய வித்து அவனுக்குள் நிலை கொண்டிருந்து அவனுடைய ஆவியை அலங்கோலமாக்கி இறுதியில் அவன் ஆவியை அழித்து போடுகிறது. தேவன் தீமையை சிருஷ்டிக்காதது போல வியாதியையும் சரீர வேதனைகளையும் உருவாக்கவில்லை. மனிதனின் கீழ்ப்படியாமையினாலே தோன்றியது. வேதனையும் வியாதியும் கற்பனையின் விளைவுகள் அல்ல, மூடி மறைக்கப்பட்டுள்ள பாவங்களின் வெளிப்படையாக காணப்படும் விளைவுகளே ஆகும். அது ஒருவரின் தனிப்பட்ட பாவமாகவோ அல்லது அவர் அங்கத்தினராக உள்ள ஒரு குடும்பத்தின் பாவமாகவோ இருக்கலாம். அந்த குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்னுடன் இணைத்து கொள்வார்களானால் என்னுடைய சுகமளிக்கும் இரத்தம் அவர்களுக்குள் பாய்ந்து மறைந்து கிடக்கும் வெளிக்கு வராத பாவ ரோகங்களை குணமாக்கும். அவர்களுக்கு நித்தியத்திற்கான ஆரோக்கியத்தை தருவேன். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான நிலைமையில் மனிதனை உருவாக்கி அவன் தன் தேவனும் ஆண்டவரும் மாணவருடன் நித்திய காலமாய் மகிழ்ச்சியுடன் வாசம் செய்வேன். அக்கினி ஜுவாலையின் எரிக்கும் தன்மையையும் அழிக்கும் தன்மையையும் அற்றுப்பூச்சி நினைப்பது இல்லை. அதனுடைய பிரகாசத்தினால் அது ஈர்க்கப்பட்டு அதற்குள் வேகமாய் ஓடிச் சென்று அழிந்து போகிறது. அதே போன்று மனிதனும் பாவத்தின் நச்சுத்தன்மையையும் அழிக்கும் தன்மையையும் உணராதவனாக அதன் கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டு நித்திய அழிவுக்கு நேராய் விரைந்து ஓடுகிறான். ஆனால் நான் என் ஒளியினால் மரணத்தினின்று பாவியை மீட்டெடுத்து ஜீவனையும் நித்திய மகிழ்ச்சியையும் அவனுக்கு அளிக்கிறேன். என்னுடைய ஒளியினால் கிடைக்கக்கூடிய வெளியேற பெற்ற ஈவுகளை தான் சுதந்திரித்து கொள்ளும் வகையில் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.